பார்த்திங்கன்னா அருமையான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். பனையூர் பண்ணையார். பனையூர் பண்ணையார்னு யார் பேர் வந்துச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், அவர் பனையூரை விட்டு எங்கேயும் போக மாட்டார். அவர் பனையூரை விட்டு போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒன்று ஷூட்டிங்கு, இன்னொன்று மாநாடு. வந்தால் மாநாடுக்கு தான் வருவேன், இல்லைன்னா ஷூட்டிங்கு தான் வருவேன்னு பனையூர்லேயே உட்காந்துக்கிறாரு. இந்த வடிவேலும் சுந்தர் சிங்கும் ஒரு படத்தில் வச்சுருப்பாங்க, நகரம்னு சொல்லி வருவார். இந்த வடிவேல் சொல்லிட்டு போவார், ஏரியாவுக்கு வாடான்னு சொல்லிட்டு போவார். அந்தமாரி யாருக்கு எதுனாலும் ஏரியாவுக்கு வான்னு பனையூருக்கு கூட்டின்னு போயிட்டு அங்கே தான் பார்ப்பார் அவர். அதாவது மழையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி பனையூருக்கு வந்துடுங்க, நான் உங்களுக்கு அங்கே வந்து நலத்திட்ட உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஆள் நம்ம பனையூர் பண்ணையார். இப்போயாச்சும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பனையூர் பண்ணையார் யாருன்னு. நம்ம டிவிகே கட்சியோட தலைவர், தமிழக வெற்றி கழகம் டிவிகேனா. ஏன்னா ஒரு சிலருக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. டிவிகேனா ஏதோ படத்தோட பேருன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஏன்னா நிறைய இப்போ அடுத்த எல்கேஜி அப்படிலாம் வரும்போது டிவிகேன்றது படம் பேர் நினச்சிக்கிறாங்க. டிவிகேனா தமிழக வெற்றி கழகம். இன்னும் கொஞ்சம் நாள் அது தளபதி வெற்றி கழகமாக மாறிடும். ஏன்னா அதுதான் அவங்களோட பிளானு. இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகமாக வச்சுக்கிறாங்க. ஃப்யூச்சரில் தளபதி வெற்றி கழகமாக மாற்றிட்டு இதுதான் எதிர்க்கிறாங்க. தளபதி வெற்றி கழகமாக திரிஷா வெற்றி கழகமாக தெரியாது, அதுவும் ஒரு டவுட்டு தான். ஃப்யூச்சரில் எப்படி வேணால் மாறும். இப்போ எதுக்காக நம்ம அவரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாநாடு நடத்தினார், ரீசெண்டாக 21ஆம் தேதி நடத்தினார். அந்த மாநாட்டில் நம்ம மாநாட்டுக்கு வந்துட்டோன்னு மறந்துட்டு ஸ்டார்டிங்கே அவரோட புகழ் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு சிங்கம் கரிச்சதுன்னா 8 கிலோமீட்டர் கேட்கும். அவர் பனையூர்லேருந்து கரிச்சா பாலவாக்கமே 8 கிலோமீட்டரில் முடிஞ்சிடுது. அப்புறம் எப்படி வந்து தலைமைச் செயலகத்தில் அவர் வந்து பேசுறதுக்கு கேட்கும். எதுக்காக அவர் பேசுகிறார்? அப்போ 8 கிலோமீட்டர் அந்த சிங்கம் பனையூர்லேருந்து கத்தினே இருந்துச்சுன்னா அந்த சரௌண்டிங் 8 கிலோமீட்டருக்கே கேட்டுருந்தா அப்போ என்னத்துக்கு தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு? வெளியே வந்து கட்சிட்டா தானே, இன்னமும் நான் பனையூரில் தான் இருப்பேன் அப்படின்னு அங்கேயே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டின்னு அவர் எப்படி அந்த கட்சியை வந்து நடத்த போகிறாரு? எப்படி அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து வழிகாட்ட போகிறாரு? சரி, அடுத்து என்னென்னா சிங்கம் தனியாக தான் வரும், கூட்டமாக வராது அப்படின்றாரு. கூட்டமாகவும் வரும், தனியாகவும் வரும். மாற்றி சொல்லு, கூட்டமாகவும் வரும், தனியாகவும் வராது. இவர் கூட்டமாக மட்டும்தான் வராது, இது வரைக்கும் எங்கேயும் தனியாக வந்து பார்க்கல. எவ்வளோ இடத்துக்கு போகிறாரு, எல்லாத்துக்கும் எப்படி தின்னாலும் இன்ஃபர்மேஷன் போகாது, இப்போ மட்டும் எப்படி தொண்டர்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுதுன்னு தெரியல. கேட்டால் நாங்கள் கொடுக்கலன்றாங்க. ஆனால் டிவிகேரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக மெசேஜ் வருது. எப்படி வருதுன்னு தெரியல. இந்தமாரி விஜய் வந்து இங்கே போகிறாரு, எல்லோரும் ஷார்ப்பாக இந்த டைமுக்கு இங்கே வந்துடுங்க அப்படின்னு. இவ்வளோ பண்ண விஜய் நம்ம ரீசெண்டாக இருந்த நம்ம ஒரு நண்பரோட வீட்டுக்கு மட்டும் இன்னும் போகல. ஏன் அது போகலன்றது வந்து தெரியல. ஏன் ஜாதி ஓட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆகின்றதுக்காக போகாமல் இருக்காரா? எதுக்காக போகாமல் இருக்காரு? ஏன்னா மீதி இடத்துக்குலாம் போனார், போய் பார்த்தாரு, நேரில் வீட்டுக்கு போய் பார்த்தாரு, நைட்டு 12 மணி 1 மணிக்கு போய் பார்த்தாரு, எல்லாம் பண்ணார். இந்த நண்பரோட பற்றி எந்த இடத்துலையுமே தகவல் சொல்லலை, எதிர்த்து பேசலை, கண்டனம் தெரிவிக்கலை. ஏன் இது மட்டும் பண்ணல? இது வந்து அரசியலுக்கு பாதிப்பாயிடன்றதுக்காக பண்ணாமல் இருக்காரா? இன்னொன்றது தெரியல. இது வந்து அவர் தான் சொல்கிறோம். ஏன்னா இது வந்து நிறைய பேர் கேட்டுட்டோம். இன்னமும் ஒரு சைட்லேருந்து பதில் வரணும்னா அதுதான் உண்மைன்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்தது இந்த மாநாட்டில் கட்சி கூட்டன்றதை மறந்துட்டு ஷூட்டிங் வந்து தான் நினச்சிக்கணுங்க. நீங்கள் போகிற ஓட்டு வேட்டா, தலைமைச் செயலகத்துக்கு போகிற ரூட்டா அப்படின்னு நம்ம படத்தில் அவர் பேசுகிற மாதிரி மாற்றி பேசிட்டார். அப்புறம் தான் பின்னாடி இவங்க சொல்கிறாங்க போல இது வந்து மாநாடு அப்படின்னும் திரும்பி நம்ம இவர் விஜய் வந்து நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஏதோ இப்போ தத்தி தடுமாறி அந்த பேப்பரில் இருக்கிறத படித்து ஒரு வழியாக லாஸ்ட்டாக நம்ம எதுக்காக வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு 2 பேரும் சொல்கிறாரு. எதுக்காக அவங்க 2 பேர் எதிரி? உங்களோட கொள்கை என்ன? எதுக்காக அவங்க கொள்கை எதிரின்றத கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லலாம். ஏன்னா உங்கள் கொள்கையும் அவங்க கொள்கையும் என்ன முரண்பாடாக இருக்குது அப்படின்றது நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்களை நம்பி வந்து ஒரு கூட்டம் வந்துருக்கு, 2 லட்சம் பேர் வந்துக்கிறாங்க அந்த மாநாட்டில். நீங்கள் வந்து எப்படி ஒரு 12 லட்சம் பேருன்னு சொல்லுவீங்க? கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேர். அந்த 2 லட்சம் பேருக்கு என்ன கொள்கைனால உங்களுக்கும் அவங்களுக்கும் எதிரி? எதனால அரசியல் நீங்கள் எதிரி? அரசியலில் எதுக்கு எதிரின்னு அதையும் விரிவாக்கமாக சொன்னால் தான் அங்கே வந்து தொண்டர்களுக்கும் அது தெரியும். இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் நம்மளுக்கு எழுதி கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம படிப்போம், திரும்பி நம்ம கிளம்பி போயிடுவோம். எவன் எப்படி போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்றது மாதிரி தான் அவர் பேசினது. அடுத்தபடியாக இந்த ரேம்ப் வாக்குன்னு ஒன்று போனார். ரேம்ப் வாக்கில் என்னை வந்து நம்ம மீதி டைம்லாம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து தொண்டர்களை பார்க்க விட மாட்டுறாரு, மக்களை பார்க்க விட மாட்டுறாரு, மக்களை பார்க்க விட மாட்டுறாருன்றாரு. உங்களை பார்க்க தான் மக்கள் மேலே ஏறி வராங்க.
உங்கள் பவுன்சராலேயே வீசி அடிக்கப்படுறாங்க. அப்போ பார்க்க வேண்டியதானே நீங்கள் பார்க்க வந்த மக்களை. மீதி டைமில் மட்டும் பார்க்க மாட்றாங்கன்றீங்க. மீதி டைமும் உங்களுக்கு ரோட் ஷோ போகிறீங்க, வேன் மேலே ஏறி ஜனங்க வராங்க, ஒரு கை கொடுக்கலாமே, அவங்களையும் வீசி கீழே தான் வீசப்படுறாங்க. இப்போது எதுக்கு நீங்கள் அப்போ அந்த மாதிரி ஒன்று சொல்கிறீங்க? மக்கள் உங்களை பார்க்க வரும்போது பார்க்க மாட்டீங்க. ஒன்று வந்து பனையூர் வந்தால் தான் பார்ப்பீங்களா? ஒரு வேளை மக்கள் பனையூர் வந்து தான் உங்களை பார்க்கணுமா? ஏன் பனையூர் பணியாரன்றதுனாலையா, இல்லை எதனால நீங்கள் அப்படி பண்ணுறீங்க? மூணாவது, பெண்களுக்கு தமிழக அரசால் பாதுகாப்பு இல்லை. இந்த திமுக ஆட்சினால தான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி பேசுகிறார். திமுக ஆட்சினால தான் பாதுகாப்பு இல்லைன்னு எப்படி அவர் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன கேட்குறாரு, மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா, பெண்கள் பாதுகாப்பு தேவையில்லையா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், டிவிகே தொண்டர்களால் தான் பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை. ஏன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நம்ம அந்த பேட்டி கொடுப்பாங்க தெரியுமா, இன்டர்வியூ ஏதாவது பேட்டி எதாவது கொடுக்கும்போது டிஎம்கே ஜெயிக்குமா டிவிகே ஜெயிக்குமான் போது அதில் வந்து யாருன்னா டிஎம்கே ஜெயிக்கணும் ஏதாவது ஒரு பொண்ணோ இல்லை ஒரு வயசானவங்களோ யாருன்னா பேசிட்டாங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி என்னென்ன வார்த்தைகளை சொல்லி திட்டக்கூடாதோ சமூக வலைத்தளங்கள்லேயும் வந்து இதெல்லாம் போடுறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிவிகே தொண்டர்கள். ஃபுல்லாக போய் பார்த்திங்கன்னா தளபதி வெறியன், தளபதி ஃபேன்ஸ், விஜய் தான் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்குன்னு இல்லை, இவங்களால் ஆண்களே வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. ஃபுல்லாக திட்டி தான் வீடியோ. இப்போ நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உள்ள கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவிகே தொண்டர்கள் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. அது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இன்னும் எதுக்காக நம்ம இதை பற்றி பேசுகிறோன்னா, விஜய் வந்து ஒரு தெளிவான செயல்பாட்டில் இருக்காரான்றது தான் முக்கியம். இப்போ அதுக்காக தான் பேசுகிறோம். ஏன்னா அவன் திட்டத்தை வந்து நம்ம கண்டுக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிட்டு போகணும். தெளிவான சிந்தனையில் இருக்காரா, தெளிவாக பண்ணுறாரா, எதுக்கு இந்த அரசியல்? இப்போ வந்து மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு வந்து நம்ம சிஎம்மை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் க்ளீன் அப்படின்னு சொல்லி டிவிகே விஜயை தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா சம்பளம் வந்து பார்க்குறதுங்கன்னா ஒரு அமௌண்ட்டு, அது இல்லாமல் கணக்கில் இல்லாமல் வாங்குறது பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட்டு. இதை வந்து அவர் கணக்கு காமிச்சாலே கரெக்டாகிடும். இவர் வந்து நம்ம வந்து சிஎம்மை மிஸ்டர் க்ளீன்னு சொல்கிறாரு. இவரை தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் க்ளீன்னு சொல்லணும். அதுவும் சிஎம் கூட இருக்கிறவங்கள சொல்லணும்னாரு. இவர் கூடயே ஆதர்சனான்னு ஒருத்தருக்கிறாரு, அவர் ரொம்ப மிஸ்டர் க்ளீனு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வழக்கில் மாட்டிங்கன்னா இப்போ வந்து அங்கே வந்ததுக்கப்புறம் தான் வந்து டிவிக்கில் ஜாயின் பண்ணியிருக்காரு. லாட்ரி சீட்டுன்னு ஒன்று வச்சு இது பண்ணிட்டு இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்க தான் மிஸ்டர் க்ளீன்னு சொல்லணும். நீங்கள் வந்து என்னென்னா அவங்கள அதாவது தன்னை மறந்துட்டு அடுத்தவங்கள தான் வந்து சொல்கிறதுக்கு பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு கூட இருக்கிறவங்க சரியாக இருக்காங்க, நம்ம சரியாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம அடுத்தவங்களை வந்து குற்றம் சாட்டினா நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி.